Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா பார்க்க போற சப்ஜெக்ட் வீக்லி பிரேக்அவுட் ஸ்டாக். எஸ்டர்டே பாத்தீங்கன்னா டெக்ஸ்டான் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து டெக்ஸ்டான் 8400 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் 8800 வரை மூவ்மெண்டம் பண்ணலாம்னு எஸ்டர்டே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட்ல 9060 வரை ஹை போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுத்த வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே போயிருச்சு. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா 9100 ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 9100 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் அப்சைட்ல 200 to 300 rupees மூவ்மெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. சப்போர்ட் பாத்தீங்கன்னா 8800. ஸ்டாக் பாத்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து தென் புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்டாக்ல வந்து வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியா வந்திருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் சிமெண்ட்ஸ் இந்தியா. ஸ்டாக் பாத்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல அருமையான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. தென் ஸ்டாக்ல வந்து வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸ்டாக் பாத்தீங்கன்னா டே சார்ட்ல ரெசிஸ்டன்ஸை வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்றதுக்கு ஸ்டாக் வந்து ட்ரை பண்ணுது. ஸோ பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா 7250, சப்போர்ட் பாத்தீங்கன்னா 7000. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 7250 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் பை சைட்ல 100 to 200 rupees மூவ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ ஸ்டாக் 7400 வரையும் போகலாம்னு எனக்கு தோணுது. தேர்ட் ஒன் ஓல்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸ்டாக் பாத்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து தென் புல்லிஷ் கண்டில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா 11250 ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 11250 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் அப்சைட்ல 200 rupees மூவ்மெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. சப்போர்ட் பாத்தீங்கன்னா 11000ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஓல்டம் டிரான்ஸ்ஃபார்மர் 11250 வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் 11450 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். The final one, Info Edge. இது ஸ்டாக்குடைய டே சார்ட். ஸ்டாக் பாத்தீங்கன்னா டே சார்ட்ல டபுள் டாப்பை வந்து ப்ரோக் பண்றதுக்கு வாய்ப்புல இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இன்ஃபோ எட்ஜ் 6350 வந்து ப்ரோக் பண்ணுச்சுன்னா டே சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகும். ஸோ ஃபர்தரா ஸ்டாக் 6500 6000 வரையும் மூவ்மெண்ட் பண்ணலாம். சப்போர்ட் பாத்தீங்கன்னா 6100ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வால்யூம் ஸ்டாக்ல வந்திருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக்ஸை பார்க்கும்போது ஸ்டாக் வந்து ஃபர்தரா 6500 6600 வரையும் ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.